புதிய முதல்வர் கஜானா காலின்றாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்ப வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லி புதிய முதல்வர் சொல்றாரு. அது தேவையா? கிரேட்டர் லயபிலிட்டி வந்து ஒரு ஷேட்டர்ட் ஆன எக்கானமியும் ஃபைனான்ஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரே ஒரு பட்ஜெட்டில் பார்த்தா தெரியாது. ஏடிஎம்கே பீரியடில் வந்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து இங்கே வந்துட்டு இப்போ பக்கத்து மாநிலங்களுக்கு போனாங்க. ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு. உங்களுக்கு நிதி சிக்கல் இருந்தால் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இந்த வளர்ச்சி எப்படி ஏற்படும்? இப்போ இந்த வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்னும் வருவாய் அதிகமாக தான் ஆகும். உங்கள் வருவாய் இன்னும் குறைய போகிறது இல்லை. ஸோ நீங்கள் அந்த எலெக்ஷன் மோட்லேருந்து வெளியே வந்துட்டு இங்கே பாருங்க, ஒட்டுமொத்த கடன் வந்து 20%, 26% இன்னைக்கு கால் பங்கு. அது அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி ஆண்டு கடன் 3% அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்குள்ளே தான் இருக்குது. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடநேயர்களுக்கு வணக்கம். மாநில திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் பொருளாதார பேராசிரியருமான ஜோதி சிவஞானம் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம், கஜானா காலியாக இருக்குது, இப்படி இந்த 3 விஷயங்களை சொல்கிறாங்க. இதை பொருளாதார நிபுணராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இந்த கடன் வந்து 10 லட்சம் கோடின்னு சொல்கிறது வந்து சார், ஒரு இப்போ இந்த அரசு மட்டும் சொல்லலை. இப்போ இந்த எலெக்ஷன் தொடரும் போதே வந்து இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போதே வந்து பிரதமர் இங்கே வந்தார், அவரும் சொன்னார். அவருக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வந்தார், அவரும் இதே சொன்னார். இதற்கு முன்னாடி வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எடப்பாடி சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, கடனை வந்து அப்சல்யூட் நம்பரில் ஒரு சிங்கிள் இதாக 10 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. அது சரியான அணுகுமுறை இல்லை. கடனை வந்து அப்படி பார்க்கக்கூடாது. கடனை வந்து அது ஒரு கோடு போட்டுட்டு அது வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி, ஒரே ஒரு கோடை போட்டுட்டு எப்படி அது அதிகமாக இருக்குது, சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பக்கத்தில் இன்னொரு கோடு போடணும். இந்த பக்கத்தில் போட வேண்டிய கோடு வந்து பொருளாதாரம் இல்லை உங்கள் இன்கம். இப்போ நீங்கள் உங்கள் சம்பளத்தில் வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா உங்கள் டோட்டல் இன்கத்தில் என்ன பர்சன்டேஜ் வாங்கலான்னு தானே நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ உங்கள் வருமானத்தோட அதை ஒப்பிட்டு தானே எவ்வளோ கடன் வாங்கலாம், அதில் பாதி வாங்கலாமா, கால் வாங்கலாமாங்கிறது வந்து பர்சன்டேஜில் தான். ஸோ அதே மாதிரி ஒரு மாநிலத்தினோட கடனை நம்ம பார்க்கணுன்னா அதனுடைய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு, அதாவது அவருடைய ஒட்டுமொத்த வருமானத்தில். ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் வந்து சாமானிய மக்கள் ஒரு 10 லட்சம் கோடி அப்படின்றப்ப ஒரு மாதிரி ஒரு மிரட்சியை பார்க்குற மாதிரி. இல்லை, அதை தான் சொல்கிறேன். அது ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, அதை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தப்படுத்தாதனால தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், நம்ம பொருளாதாரத்தினுடைய அளவு வந்து 40 லட்சம் கோடி ரூபாய். இந்த வருடம் 26, 27க்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ரவுண்டாக சொல்கிறேன், 40 லட்சம் கோடி ரூபாய் வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம். அதாவது ஓராண்டுக்கு நம்ம தமிழகம் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள் பணிகளினுடைய மொத்த மதிப்பீடு ஜிஎஸ்டிபி அல்ல ஸ்டேட் இன்கம்னு சொல்லுவோம். இது வந்து 40 லட்சம் கோடி ரூபாய். இதில் நம்மளுடைய கடன் அளவு எவ்வளோன்னு தான் பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்த நீங்கள் சொல்லக்கூடிய கடன் வந்து இதில் கால் பங்கு. இப்போ இது உயர்ந்திருக்கா இந்த 5 ஆண்டில் அப்படின்னு பார்க்கணுன்னா, முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு ரேஷியோ வருமானத்தில் நம்ம எவ்வளோ கடன் வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சரியான ஒப்பீடு. இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கடன் வந்து 5 லட்சம் கோடி அப்படி இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. 2 மடங்கு கடன் ஆயிடுச்சுன்னு. அன்னைக்கு வந்து பொருளாதாரத்தினுடைய அளவு வந்து 20 லட்சம் கோடி ரூபாய். ஜிஎஸ்டிபியோட ஒட்டுமொத்த இது வந்து அன்னைக்கு 20. ஸோ ஒரு பொருளாதாரம் 2 மடங்காக விரிவடைஞ்சிருக்கு. வருமானம், நம்மளுடைய வருமானம் 5 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கு 2 மடங்காக உயர்ந்திருக்கு, பெருசாயிருக்கு. அப்படின்னா growth ரேட் இருக்கு, வளர்ச்சி இருக்கு இல்லைங்க, சைஸு. வளர்ச்சி ரேட்டுங்கிறது ஒரு ஆண்டுக்கும் இன்னொரு ஆண்டுக்கும் பொருளாதாரம் வந்து இன்கம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிறது. இப்போ நம்ம வந்து இரட்டை இலக்க வளர்ச்சி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் வந்து 11% வளர்ந்துருக்கு. 2 டைம் அது மாதிரி வளர்ந்துருக்குது. இது வந்து அன்னைக்குள்ள மதிப்பு என்ன, இன்னைக்குள்ள மதிப்பு என்ன, பொருளாதாரத்தோட மதிப்பு என்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, இன்னைக்கு என்ன அப்படின்னா ஓராண்டும் இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்குள்ள மதிப்பு கிடைக்குது இல்லையா. ஸோ இன்னைக்குள்ள மதிப்பு 40 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு 26, 27க்கு மதிப்பீடு 40 லட்சம் கோடி ரூபாய். 2021க்கு அது 20 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. அதாவது நம்ம பொருளாதாரம் 2 மடங்கா உயர்ந்திருக்கு. வருடத்துக்கு உள்ள வளர்ச்சி விகிதம் வேற, அது பர்சன்டேஜில் சொல்கிறீங்க. இது சைஸில் இவ்வளோ பெரிய கேக்கு 2 மடங்காக உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ அப்படிங்கும்போது அதற்கான கடன் வந்து அதே அளவில் இருக்குது. அன்னைக்கு கால் பங்கு வாங்கியிருந்தீங்க, 20 லட்சம் இருக்கும்போது
அதே கால் பங்கு தான் இன்னைக்கும் வாங்குறீங்க. 40 லட்சத்துல 10 லட்சம் வாங்குறீங்க. அந்த தொகை உயர்ந்தாலும் அளவு வந்து ஒண்ணே இல்ல ஒண்ணு. நம்ம பொருளாதாரம் உயரும் போது உங்க செலவு உங்க தேவையெல்லாம் உயருது இல்ல. நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் பண்றீங்க, இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தேவைப்படும். ஏன்னா தனியார் முதலீடை வந்து ஈர்க்கறதுக்கு வந்து பொதுவா வந்து ஒன்றிய அரசு செலவு செய்யணும். இப்போ மெட்ரோ, போக்குவரத்து, ரோடு இதுக்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசு வந்து பண்ணணும். அதுதான் மேக்ரோ எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு. ஆனால் அவங்க செய்யலைங்கிற ஒரு சூழல்ல வந்து நம்மளே இங்கே செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ முதலீட்டு செலவுகள் கிட்டத்தட்ட 60,000 கோடி இந்த பட்ஜெட்டில் வந்து செலவு பண்ணுறாங்க. அது ஒன்று. அது இல்லாமல் நலத்திட்டங்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து செலவு பண்ணுறோம். 3.8 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு வந்து செலவு பண்ணுறாங்க. அதில் 1,60,000 கோடி, 56,000 58,000 கோடி, கிட்டத்தட்ட 1.6 லட்சம் கோடி ரூபாய் நலத்திட்டங்களுக்கு மட்டும். கல்வி, சுகாதாரம், இந்த மகளிர் உரிமை, மாணவர்களுக்கு கொடுக்கறது, இது போன்ற மொத்த திட்டங்களுக்கும் சேலரி, பென்ஷன், இன்ட்ரெஸ்ட்லாம் போக ஒட்டுமொத்த செலவில் சம்பளம், கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் போக 1,59,000 58,000 கோடி கிட்டத்தட்ட வந்து நலத்திட்டங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ இது எப்படி பண்ணோம்? நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதாக பண்ணீங்க, பாதி கூட பண்ணிக்க மாட்டீங்க. இது எப்போ பண்ண முடியுது? இந்த செலவு வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியறதுக்கு காரணம் வந்து நம்ம பொருளாதாரம் 2 மடங்காக உயர்ந்திருக்கு. ஸோ நம்ம வளர்ச்சி விகிதம், ஆண்டுக்கு வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்ததுனால, முக்கியமாக அண்மை ஆண்டுகளில் வந்து இன்னும் வேகமாக அது வளருது. ஸோ அந்த வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கனால உங்கள் பொருளாதாரத்தோட த சைஸ் ஆஃப் த கேக் வந்து பெருசாகுது. அப்போ உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வரியெல்லாம் உயர்த்தாமல் அதே அளவில் வச்சுருந்தா கூட உங்கள் வருமானம் 2 மடங்கு ஆகும்போது அதே ரேட் ஆஃப் டேக்ஸில் வந்து உங்களுக்கு வருவாய் அதிகமாகும். ஸோ நீ இப்போ இந்த சொல்கிற இந்த டெக்னிக்கலாக இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக அரசு தாக்கல் செய்த அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் இடைக்கால பட்ஜெட் பார்த்தாவே தெரிஞ்சிடும். எல்லா பட்ஜெட்லையும் ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து அரசு வந்து எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க, எவ்வளோ கடன், அது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு தான். நீங்கள் விருப்பப்பட்டாலும் கடன் அதிகமாக வாங்க முடியாது. மாநில அரசு வாங்க முடியாது, ஒன்றிய அரசு வாங்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஸ்கல் டெபிசிட், இந்த ஓராண்டுக்கு வாங்குற கடன் 3% இருக்கணும்னு இந்த எஃப்ஆர்பிஎம்னு ஒரு சட்டம் சொல்லுது. ஜெயலலிதா பீரியடில் 2003-4 கொண்டு வந்தாங்களோ அந்த சட்டம். அந்த சட்டம் வந்து படி நீங்கள் அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஏன்னா வந்து நிதிக்குழு வந்து இதன்படி வந்து 5 ஆண்டுக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கடன் வாங்கலாங்கிறத நிர்ணயிச்சு நிதித்துறையிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவங்க ஆர்பிஐக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் ஆர்பிஐ மூலியமாக தான் வாங்க முடியும் இந்த கடனை. நீங்கள் போய் தனியாக எங்கேயும் வாங்கிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை தாண்டி வாங்க முடியாது. ஸோ ஆண்டு கடன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒட்டுமொத்த கடனும் ஃபிக்ஸட் தானே. ஒவ்வொரு ஆண்டு கடனும் சேர்த்துறது தான் ஒட்டுமொத்த கடன். இதில் நீங்கள் சொல்கிறதில் பார்த்தா கடந்த அரசு தாக்கல் செய்து அந்த பட்ஜெட்ல பார்த்தாவே இந்த விவரங்கள்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னொன்று, மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த அளவுக்குள்ளதான் கடன் வாங்கியிருக்காங்க. ஆமா, வேற ஆனா இப்ப வாங்க முடியாது. ஆனா இப்ப வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லி புதிய முதல்வர் சொல்றாரு. அது தேவையா? இல்ல, அதை தான் சொல்ல வரேங்க. வெள்ளை அறிக்கை எப்ப தேவைன்னா, இப்ப கோவிட்ல வந்து நம்ம செலவெல்லாம் கண்ணா பின்னான்னு போச்சு, வருவாய் குறைஞ்சிருச்சு. கடுமையா வந்து நீங்க லாக்டவுன்லாம் பண்ணீங்க இல்லையா? லாக்டவுன் பண்ணதுனால கடுமையான வருவாய் குறைஞ்சிருச்சு. ஏன்னா யாருக்குமே வருமானம் கிடையாது. வருமானம் இல்லைன்னா உங்களுக்கு வரியும் கிடையாது. யாரும் மக்களும் வெளியே வரல, செலவு பண்ணல அப்படின்னா வரி உங்களுக்கு வருவாய்க்க. ஸோ அது வந்து ஒரு ஷாக் டு தி எக்கானமி அண்ட் ஃபைனான்ஸ். இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்குங்கிறப்ப அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க வந்து புதுசாக அரசு வரும்போது தே ஆர் இன்ஹெரிட்டிங் எ லயபிலிட்டி, ஒரு கிரேட்டர் லயபிலிட்டி வந்து ஒரு ஷேட்டர்ட் ஆன எக்கானமியும் ஃபைனான்ஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம திட்டங்களை இது பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அது பண்ணாங்க. அது வந்து ஒரே ஒரு பட்ஜெட்டில் பார்த்தா தெரியாது. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த 2-3 வருஷத்துக்கு அந்த இதில் தாக்கம் என்ன, வருவாய் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, செலவு எந்த அளவுக்கு வந்து போயிருக்கு, கடன் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா ஒன்றிய அரசே வந்து அவங்க அந்த கட்டுலாம் வந்து கடன் வாங்க வேண்டியது, டெபிசிட்லாம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் அவங்களே கடன் கொடுத்தாங்க, வட்டி இல்லாத கடன்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கலை, ஏன்னா அதில் நிறையா கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு எக்கானமிக்கும் ஃபைனான்ஸுக்கும் ஒரு ஷாக் இருந்ததுனால அதனுடைய தாக்கம் என்னங்கிறத ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த வெள்ளை அறிக்கை வந்து வந்தது. இப்போ அது மாதிரி சூழலாக இருக்குது. இப்போ அது தேவையில்லை. ஆமாம், அது மாதிரி என்ன அவசியம் இல்லைங்க. அது மாதிரி என்ன ஒரு ஷாக் இருக்குது, என்ன ஒரு சேலஞ்சு உங்களுக்கு இருக்குது, ஏதாவது கிரைசிஸ் இருக்கா? ஏதாவது ஒரு கிரைசிஸ் இருந்து அது தெரிஞ்சிக்க முடியல, அதனால தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வெள்ளை அறிக்கை மூலிமா அதை வந்து கேட்பாங்க.
இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது, இப்போ ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்வாங்க. அது மாதிரி எதுவுமே ஒரு இல்லாத ஒரு சூழல்ல இல்ல, ஒருவேளை இந்த புதிய அரசு நிறைய ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, ம். அது உடனடியா அமல்படுத்துறதுக்கான ம். வாய்ப்பு குறைவா இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கலாம் ம். அப்படின்றதுக்காக ஒரு ஒரு காரணமா அதை சொல்லியிருக்கலாம். அது பொலிட்டிக்கலாக அது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு நிதி நிலையை தெரிஞ்சுக்கணும், தமிழகத்தோட நிதி நிலையை தெரிஞ்சுக்கணும், பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபூட்டிங்கில் இருக்குது. நம்ம எக்கானமி இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ச்சி விகிதத்தை விட கிட்டத்தட்ட அது வந்து 6% 7% சொல்கிறாங்க. அது வந்து பல கேள்விகள்லாம் உட்படுத்தப்படுது. நம்மளது வந்து இரட்டை இலக்கத்தில் 11 2 தடவை வளர்ந்துருக்கு. 2 வளர்ச்சி கடைசியாக வந்த புள்ளி விவரங்கள் 2 முறை வந்து நம்ம இரட்டை இலக்கத்தில் தான். இன்னும் வந்து அது தொடர்றதுக்கான அதே மாதிரி ஆக்சலரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எக்கானமி வந்து வேகமாக வளருது. ஆனால் வந்து புதிய முதல்வர் கஜானா காலின்றாரு, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதைத்தான் சொல்ல வரேங்க. கஜானா காலியாக இருந்தால் பொருளாதாரம் எப்படி வளரும்? ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இருந்ததுன்னா, இப்போ இந்த பொருளாதார வளர்ச்சி அடையுது அப்படின்னா அதற்கு அடிப்படையில் காரணம் நம்ம வந்து சமூக முதலீடுகள், சமூக திட்டங்களுக்கு செலவு பண்ணுறோம். அதனால் மனித வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் இருக்குது, ஹைலி எஜுகேட்டட் இருக்காங்க. அதனால தான் இங்கே குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்லாம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ஒரு ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஏடிஎம்கே பீரியடில் வந்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து இங்கே வந்துட்டு இப்போ பக்கத்து மாநிலங்களுக்கு போனாங்க, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு. இந்த ஹூண்டாயெல்லாம், கியாவா, அவங்கெல்லாம் இங்கே வந்து முதலீடு பண்ணணும்னு ஆர்வமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வெளியெல்லாம் போனாங்க. அப்போ வந்து என்னன்னா பேசப்பட்டதுன்னா, லீடர்ஷிப்புக்கான ஒரு அக்சஸே இல்லை, அவங்கள போய் சந்திக்கவே முடியல, ஸோ முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கிறதான் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்து. அடுத்து பவர் சென்டர்ஸ் நிறையா இருக்குது, அதனால வந்து நிறைய சிக்கல்கள். அதெல்லாம் கலைந்து எடுத்துட்டு இந்த லாஸ்ட் சென்ற அரசு வந்து கேம்பெயின் பண்ணி முதலீடுகளை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க ஒன்றிய அரசு மறுத்தா கூட இங்கே நம்ம செலவு செய்யணும், நம்ம பணத்தை செலவு பண்ணணும், இந்த முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனுடைய ஒட்டுமொத்த விளைவு இன்னைக்கு அதிகமாக முதலீடு வருது, அதன் விளைவு வளர்ச்சி. இப்போ இதை எப்படி நீங்கள் மறுப்பீங்க? உங்களுக்கு நிதி சிக்கல் இருந்தால் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இந்த வளர்ச்சி எப்படி ஏற்படும்? இப்போ இந்த வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்னும் வருவாய் அதிகமாக தான் ஆகும். உங்கள் வருவாய் இன்னும் குறைய போகிறது இல்லை. ஸோ நீங்கள் அந்த எலெக்ஷன் மோட்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த 10 லட்சம் கோடி கடன் எல்லாம் அது வந்து லிமிட்குள்ளே தான் இருக்குது. பட்ஜெட் எடுத்து பார்த்தா தெரியும். அதில் வந்து நம்ம எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி யாரும் எந்த ஒரு மாநிலமும், ஒன்றிய அரசு வாங்கிக்கலாம், எந்த ஒரு மாநிலமும் அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே, இப்போ 16வது நிதிக்குழு நிர்ணயிச்சிருக்கிற அளவை தாண்டி ஒட்டுமொத்த கடனாகட்டும், அந்த ஆண்டு கடனாகட்டும், ஆண்டுக்கான டெபிசிட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறோம், ஒரு ஆண்டுக்கு வாங்குற கடன், அது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கடன், பொது கடன், இது ரெண்டுக்கும் வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதற்கான ஒரு சட்டம் ஒன்றிய அளவுலையும் எல்லா மாநில அளவுலையும் ஏற்றியிருக்கோம். அந்த சட்டத்தின்படி வந்து நிதிக்குழு வந்து உங்களுடைய அளவு என்னங்கிறத நிர்ணயித்துருவாங்க. அதை தாண்டி நீங்கள் வாங்க முடியாது. நிதித்துறையும் ஆர்பிஐயும் உங்களை அலோவ் பண்ணாது. அதனால் வந்து அந்த கடன் வந்து அதிகமாகிடுச்சு. அதாவது இது 3% அப்படின்னா, இங்கே பாருங்க, ஒட்டுமொத்த கடன் வந்து 20%, 26% இன்றைக்கி 1/4 பங்கு. அது அப்படியே தான் இருக்குது. 5 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான் இன்றைக்கும் வந்து இருக்குது, 26%. அதே மாதிரி ஆண்டு கடன் 3%, அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்குள்ளே தான் இருக்குது. இது ரெண்டும் அதுக்குள்ளே 100, உங்கள் வருமானம் 100 ரூபாங்கும் போது ஒரு ஆண்டுக்கு நீங்கள் 3% கடன் வாங்கலான்னு சொல்லுது இந்த சட்டம். உங்கள் வருமானம் 100 ரூபான்னா நீங்கள் 3 ரூபாய் கடன் வாங்கிக்கலான்னு சொல்லுது. இது ஒன்றும் பெரிய அதிகம் இல்லையே. ஸோ உங்களுக்கு இந்த கடன் அதிகமாக தெரியுது காரணம் நம்ம வருமானம் அதிகம். நமக்கு 40 லட்சம் கோடி ரூபாங்கிறதுனால உங்களுக்கு இதில் 3% உயர்ந்து பெருசாக தெரியுது. ஏன்னா நம்ம வருமானம் அந்த அளவுக்கு ப்ராடராக இருக்குது, அதிகமாக இருக்குது. அதில் 3% அதிகம். இப்போ அதே அடுத்த வருடம் இன்னும் வருமானம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த கடன் இன்னும் உயரும். இப்போ கடந்த அரசில் வந்து அந்த குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்க. இவங்க 2500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு வந்து 4000 ரூபாய், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த எல்லா மேனிஃபெஸ்டோ, எல்லா தேர்தல் வாக்குறுதியும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அரசோட, இவங்களோட தாவேக்காவோட வாக்குறுதி எவ்வளோ நிதி தேவைப்படும் நினைக்கிறீங்க? இதாங்க இப்போ நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட ஒரு 1.60 லட்சம் கோடி ரூபாய். 1.60 லட்சம் 60 லட்சம் கோடி ரூபாய் நம்ம நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணுறோம். இப்போ
கல்வி, சுகாதாரம், மருத்துவம், சமூக நலம் இது போன்ற திட்டங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம். இது இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த வருடம் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த செலவு வந்து 3.80 லட்சம் கோடியோ என்னமோ 8 லட்சம் கோடியோ என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செலவு மட்டும். அதில் இந்த 1.60 லட்சம் கோடி போக மீதி வந்து பென்ஷன், சேலரி இது போன்ற விஷயங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக 3.8 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், நம்பர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். அதுதான் இதனுடைய பட்ஜெட் அளவு. நம்ம பட்ஜெட்டுடைய அளவு 4 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த சைஸ் ஆஃப் தி பட்ஜெட், உங்கள் பட்ஜெட்டோட அளவு 4 லட்சம் கோடி ரூபானா உங்களுடைய ஜிஎஸ்டிபியில் உங்கள் வருமானத்தில் உங்கள் பட்ஜெட் வந்து 10%ங்க. கிட்டத்தட்ட ரஃபாக சொல்லணும்னா 10%. இதுதான் உங்கள் பட்ஜெட்டு. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வருவாய் வருது, செலவை நீங்கள் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே செய்ய முயற்சிக்கணும். இதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், பொருளாதாரத்தை இன்னும் வேகமாக வளர்த்தெடுக்கணும். இப்போ இந்த அரசு எப்படி பண்ணுச்சுன்னு அப்படின்னா, அந்த லிமிட்டுக்குள்ளேயே கடன் வாங்கிட்டு இதெல்லாம் எப்படி அவங்களால செய்ய முடியுதுன்னா, பொருளாதாரத்தை வேகமாக வளர்த்தெடுத்தாங்க. 5 வருஷத்தில் 20 லட்சத்துலேருந்து 40 லட்சமாக பொருளாதார வளர்ச்சி, ஒட்டுமொத்த வருமானம் உயர்ந்திருக்குது 5 வருஷத்தில். ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிற வளர்ச்சி வீதம் நீங்கள் 11%ங்கிறது ரேட் அட் விச் இது இன்க்ரீஸ் ஆகுறது. ஒட்டுமொத்தமாக 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது 20 இருந்தது 40 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது. அப்போ அதில் வந்து 10%ங்கிறது அதிகம் இல்லையா? 20 லட்சத்தில் நம்மளுடைய சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் என்ன, 40 லட்சத்தில் 10%னா என்ன? ஸோ அதே மாதிரி உங்கள் பட்ஜெட் இதுக்கு மேலே வருமானம் உயரும் போது உங்கள் சைஸ் ஆஃப் தி பட்ஜெட், இன்கம் எல்லாமே வந்து உயரும், ப்ரொபோர்ஷனேட்டா உயரும். அப்போ அதில் நீங்கள் வந்து செய்யலாம். அதனால பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும். ஒன்று, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை எடுத்துங்க. இதில் வந்து சில சிங்கிள் விமன்லாம் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வரப்போ, ஆய்வுகளில் தெரிய வரப்போ அதை வந்து அந்த 13 கிரைட்டீரியா வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யாருக்கும் அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சரியான பயனாளிக்கு அது போய் சென்று அடையணும், தேவையான டிசர்விங் பெனிஃபிஷியரிக்கு அது போய் சென்று அடையணுங்கிறதுனால டேட்டா பேஸு, கரெக்டான டேட்டா, டிஜிட்டல் டேட்டா பேஸு, நல்ல டேட்டா பேஸ் கவர்மெண்ட் இருக்குது. உங்கள் கார்டு ஹோல்டர்ஸோட டேட்டா பேஸ் இருக்குது, ஆதார் டேட்டா பேஸ் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, மற்ற இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஈஸியாக வந்து கிராஸ் செக் பண்ண முடியுது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் யார் யார் வந்து பெனிஃபிஷியரிஸ் எலிஜிபிள் இந்த க்ரைட்டீரியா அப்படின்னு ஈஸியாக ஃபில்டர் பண்ணி தான் 1.3 கோடி பயனாளிகளுக்கு அதை வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சில பயனாளிகள் அதில் விடுபட்டு போயிருக்காங்க. அவங்கள நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ, ரிவ்யூ பண்ணுறப்போ அதில் வந்து சிங்கிள் விமன் ஹெட்டட் ஹவுஸ் ஹோல்டு அவங்களாம் வந்து இதாக இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இந்த க்ரைட்டீரியாவை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ அந்த பயனாளிகளோட எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஒரிஜினலாக வந்து அவங்க கொடுத்தப்ப முதல் இது வந்து அந்த 2 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப வந்து அது 14,000 கோடி என்னமோ இப்போ வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிருக்கனால ஒரு 15,000 கோடி கிட்டத்தட்ட இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 2,500 உயர்த்துறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து அப்படியே வந்து 15, 30 அதில் பாதி 30,000 கோடி, 37,000 கோடி அதில் பாதி. ஸோ 37,000 கோடி இதுக்கு 15,000 கோடி திட்டத்துக்கு இப்போ நீங்கள் 37,000 கோடி 38,000 கோடி வைக்கணும். இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு திட்டத்துக்கு மட்டும். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் 1000 ரூபாய் மாணவர்களுக்கு இப்போ கல்வி பயின்ற புதுமை பெண்களுக்கும் கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கும் மாணவர்களும் கொடுக்குறோம். இப்போ அதை தான் சொன்னீங்களா 4,000 அதாவது அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு அதை எடுக்கணும், அந்த டேட்டா பேஸ் எடுக்கணும், அது எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது தெரியணும். அது தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு கொடுக்குது, அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் உங்களுடைய கமிட்மெண்ட் வந்து 2.5 மடங்கு உயருது நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெவென்யூவை உயர்த்தணும். வருவாய் பெருக்கிறதுக்கு என்ன வழி? அதான் வருவாய் பெருக்கிறதுக்கு வந்துங்க நமக்குள்ள வழி என்னன்னா, இப்போ நம்ம நமக்கு என்னென்ன வகையில் வருவாய் வருதுங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சொந்த வரி வருவாய், நம்மளுடைய சொந்த வரி அல்லாத வருவாய் 2 இருக்குது. அது ரெண்டும் வந்து நமக்கு 100 ரூபாய் வருவாய் வருதுன்னா இது ரெண்டும் சேர்ந்து 75 ரூபா நமக்கு. ஒன்றிய அரசிட்டிருந்து வர வரி பகிர்வும் கிராண்ட்ஸும் வந்து 25 ரூபா. ஸோ இதுதான் நம்மளுடைய டோட்டல் வருவாய். இந்த ஒன்றிய அரசிலிருந்து வரது வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கு இந்த 5 வருடத்தில். டாக்ஸ் ஷேர் வந்து 3 ரூபாய் இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 ரூபா தான் இப்போ வருது. கிராண்ட்ஸு 3 ரூபாய் இருந்தது, இப்போ 1 ரூபா தான் வருது. ஸோ அது மாதிரி அந்த அளவுக்கு இதில் 2 மடங்கு, 3ல் 2 மடங்கும் அதில் 3ல் 1 மடங்கும் குறைஞ்சிருக்குது.
தொடர்ந்து நமக்கு குறைஞ்சிட்டு வருது. இங்கே பாருங்க, நிதிக்குழுவோட ஒட்டுமொத்த ஷேர் வந்து நமக்கு 4% தான் இது இருக்குது. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒன்று, நம்ம சொந்த வரி வருவாயை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, மற்றபடி ஜிஎஸ்டி அல்லாத மாநிலங்கள் விதிக்கக்கூடிய வரி இருக்குது. கலால் வரி இருக்குது, பெட்ரோலியம் மேலே போடக்கூடிய வரிகள் இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், இது மாதிரி வரிகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதன் விளைவு என்னன்னா, அதனுடைய வளர்ச்சி விகிதம், நம்ம பொருளாதார வளர்ச்சி விகிதம் 11%. அதை புதிதாக வரி போடாம எப்படி வந்து அதை தான் சொல்ல வரேன். அது வந்து நம்ம ஏற்கனவே கடுமையான முயற்சி எடுத்து அதிகபட்சம் அதை வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, பொருளாதார வளர்ச்சி 11%, இந்த வரி வருவாய், நம்ம சொந்த வரி வருவாய் 18% வளர்ந்துருக்கு அந்த 5 வருஷத்துல. அப்போ அதில் கடுமையான முயற்சி பண்ணி எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் இனிமேல் ஃபர்தராக ஸ்கோப் இல்லை. ஸோ ஒன்றிய அரசுகிட்ட தான் முயற்சி பண்ணணும். ஜிஎஸ்டி அடுத்தது. இது இல்லாமல் மேஜர் சோர்ஸ் வந்து ஜிஎஸ்டி தமிழகத்துக்கு வருது. அதில் நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அதில் பாதி வந்து ஒன்றிய அரசுக்கு போகும், பாதி நமக்கு வரும். அந்த வருவாய் வந்து நமக்கு வந்து அதில் மாற்ற முடியாது. அதை நீங்கள் தான் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ குறைச்சிருக்காங்க ஆக்சுவலாக. அது நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். அதனால் எவ்வளோ இம்பேக்ட், எவ்வளோ வருவாய் குறையெல்லாம் கணக்கீடுலாம் போட்டு சொல்லியிருக்காங்க. அது நம்மளை பாதிக்கும். ஸோ அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ ஒரே வழி வந்து நமக்கு அந்த ஒன்றிய அரசுகிட்ட இருக்கிறத வாங்க முயற்சி பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம பொருளாதாரத்தை வளர்ச்சி விகிதத்தை தொய்வு இல்லாமல் திரும்ப வந்து வேகமாக இந்த வளர்ச்சி விகிதத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா வருமானம் அதிகமாகும், உங்களுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகும்போது, சைஸ் ஆஃப் த கேக் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் வருமானமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பிரதமர் வந்து நிறைய வேண்டுகோள் இந்திய மக்களுக்கு கொடுத்துருக்காரு. சமையல் எண்ணெயை குறைச்சிக்குங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு நிறைய வேண்டுகோள் கொடுத்துருக்காரு. இது ஏதோ பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு நெருக்கடி வரப்போகுது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் மாதிரி தெரியுது. பிரதமருடைய இந்த அறிவிப்பு எல்லாம் ஒரு அலாமிங்காக தெரியுது. இது இந்த புதிய அரசு இது ஏற்கனவே வந்து இந்த வாக்குறுதியெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு மலைப்பு அவங்கள்ட்ட தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த இதெல்லாம் சொல்கிற இயற்கை இதெல்லாம் சொல்கிறாரு. இந்த சூழல் இன்னொன்று எல்னினோலாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வருஷம். இது எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? இவங்க முன்னெச்சரிக்கையாக இந்த அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 10ஆம் தேதி ஹைதராபாத்தில் இந்த ஆலோசனைகள்லாம் சொல்கிறாரு. இது சொல்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து ரூபாயின் மதிப்பு வந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை உயருது. கோல்டுக்கு இப்போ 15% டாரிஃப் போட்டாங்க. கோல்டு வந்து சாதாரண மக்களுங்க, நீங்கள் விலைவாசியை கட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து கோல்டில் முதலீடு பண்ண போகிறோம்? பேங்க்ல எனக்கு நல்ல எஃப்டி வந்ததுன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து என் பணம் லூஸ் ஆகாமல் எனக்கு நல்ல எஃப்டி வந்ததுன்னா, முன்னாடி பேங்க்ல தானே போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் 0 ஆயிடுச்சு. பொதுத்துறை வங்கியில் யாருமே போய் முதலீடு செய்யறதில்ல, சேவிங்ஸ் பண்றதில்ல, கோல்டை நம்புறான். ஏன்? விலைவாசி அதிகமாக உயர்ந்திருக்கு, ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிட்டு இருக்கு. இதை பாதுகாக்க வேண்டியது, இதை மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே. ஸோ 60 ரூபாயில் இந்த டாலர் 95 நாள் போனதுனால கோல்டு விலை ஏறுது. இங்கே உள்ள விலைவாசி இப்போ இன்னைக்கு பாருங்க, ஃபியூலும் ஃபுட்டும் 18% இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட்ல இருக்குது. இந்த புதிய தமிழக அரசை வந்து இது ஏதாவது பாதிக்குமா? ஏதாவது சவாலாக உருவெடுத்திருக்குதா? இல்லைங்க, இதான் சொல்றேன். இது வந்து ஒரு பெரிய இவங்க பூதகரமா காட்டுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய சவால் இல்லை. பர்டிகுலரா தமிழகத்துக்கு பெரிய சவால் இல்லை. ஏன்னா அவங்க விலை உயர்த்துறதுக்கு அது மாதிரி வந்து தயார் பண்ணாங்களே தவிர, அது அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸான இது வந்து அப்படியே கோவிட் மாதிரி எல்லாம் வந்து கோவிட் மாதிரி ஆயிருமோன்னு அது வந்து விலையை உயர்த்துறதுக்கு இந்த எலெக்ஷன் டைம் முடிஞ்ச பிறகு விலையை உயர்த்துறதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு அது மாதிரி பேசியிருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது. அடுத்தது நம்ம வந்து ரிலேட்டிவ்லி வந்து நம்மள்ட்ட லெஸர் இன்ஃப்ளேஷன் இருக்குது, வெரி ஸ்ட்ராங்கர் எக்கானமி இருக்குது, நம்ம ஃபைனான்ஷியல் பொசிஷன் வந்து சவுண்டாகவே இருக்குது. அதனால வந்து இங்கே வந்து அதை மாநில அளவில் வந்து ஒரு பெரிய இது வந்து நம்ம சொல்ல முடியாது. என்னோட கருத்துக்களுக்கு மிக நன்றி சார். நன்றி சார். உங்கள் அபிமான தங்க மயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.